ஐயா ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, உண்மையிலே என் மீது மதிப்பு மரியாதை இருந்தால், அன்புமணி தனி கட்சி தொடங்கிரணும். மீண்டும், மீண்டும் இந்த சிக்கல்களுக்குள்ள நான் தான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த முடிவு இப்படித்தான் போக போகுதுன்னு தெரியும் பொழுது, மீண்டும் இதுல தலையிடாம புதிய கட்சி தொடங்கிக்கோ அப்படின்ற மாரி ராமதாஸ் அவர்கள் நேரடியாவே குறிப்பிட்டிருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது, இப்ப தேர்தல்லாம் வருது. தேர்தல் நெருங்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பலத்த நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய கொள்கைகள தீவிரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாரி ஒரு செயல்பாடுல ராமதாஸுக்கு ஒரு கெயின் இருக்கும். ஏன்னா, அவர் பாமகவுடைய ஒரு நீண்ட கால ஒரு செயல்பாட்டுல இருந்துகிட்டே இருக்கிறாரு. கட்சியை நிறுவியவர். கட்சியை நிறுவியவர் மட்டுமல்ல, பட்டி சொட்டி எங்கும் சென்று கட்சியை வளர்த்து உருவாக்கி மாபெரும் கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சிங்கிற தகுதி நிலை அடை செய்தவர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள், ராமதாஸ் அவர்கள். இதே போன்று இப்ப அன்புமணியும் கொஞ்ச வருடங்களாக பாமகவுடைய முகமாக இருந்திருப்பார் நிச்சயமாக, ஒரு செயல்பாட்டு அளவுல. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல்லாம் வரும்பொழுது யாருடைய முகத்தை பார்த்து பாமகன்னா எல்லாருக்கும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு எவ்வளவு கேம்பெயின் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்போ தனி கட்சி ஆரம்பிச்சாலும் கூட மக்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்ப்பது போல ராமதாஸ் அவர்களையோ இல்ல காந்திமதியோ தேர்தல் ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக பார்ப்பார்களா, இல்ல லெட்டர் பேட் கட்சி மாதிரி பார்க்க வேண்டிய சூழல் உருவாகிடுமா? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அதனுடைய ஆணிவேர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அந்த தலைப்பில் இன்னைக்கு தருமபுரியில பதாகை கூட வச்சிருந்தாங்க. ஆகையினால பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்கின்ற அடையாளம் தான் தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியா கடந்து உலகம் முழுவதும் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவுடைய மகன் என்ற அடிப்படையில் தான் அன்புமணி ஐயா அவர்களை தெரியுமே தவிர, கட்சி என்றால் கட்சியினுடைய ஆணி வேறு என்றால் அதை நிறுவிய தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஆகையினால அந்த வினாவுக்கு இங்க விடையளிக்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எல்லோரும் பெருத்த நம்பிக்கையோடு இன்னைக்கு பார்த்தீங்கல்ல, ஒரு மாவட்ட பொதுக்குழு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர், இன்னும் சொல்ல வேண்டுமானால் பெண்கள் கூட்டம் பெரிய அளவில் இன்னைக்கு இருந்தது. நீங்களே பார்த்திருப்பீங்க நம்முடைய தொலைக்காட்சி ஊடகங்கள்ல. எனவே பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் ஒரே அடையாளம், ஆணிவேர் தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதுல கிஞ்சிற்றுக்கும் மாற்று கருத்துக்கு இடமில்லை.